Maximum period for which under trial prisoner can be detained. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவருக்கு கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சில டைம் வந்து ஜெயிலில் இருப்பாங்க, அதாவது டிடைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதே சிஆர்பிசியில் எந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 436A ஆஃப் சிஆர்பிசியில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து சப்போஸ் டெத்தாக இருக்குது இல்லைனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்குன்னா அதை பற்றி பேசலை. ஸோ எக்ஸ்க்ளூடிங் இந்த ரெண்டு பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ சப்போஸ் அந்த அக்யூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அஃபண்டராக இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் பீரியட் எவ்வளோ டிடைன் பண்ணலான்னா 1/3 ஆஃப் அந்த என்ன பனிஷ்மெண்ட்டோ மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்னவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபென்ஸுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 3 years அப்படின்னா அப்போ அண்டர் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் 1 yearக்கு மட்டும் அவர் வந்து டிடைன் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 479 ஆஃப் பிஎன்எஸ். ஃபஸ்ட் டைம் அஃபண்டராக இருந்தாங்க அப்படின்னா அது பாண்ட் மூலிமா அவங்கள ரிலீஸ் பண்ணலாம். பாண்டுனா என்ன, அதுக்கப்புறம் பெயில்னா என்ன, பெயில் பாண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் அஃபண்டர் இல்லாமல் வேறு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து மேக்ஸிமம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா half ஆஃப் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தாண்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 years மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்னா 1 year தாண்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இந்த செக்ஷன் 479 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபார் அதர்ஸ்னு வரும்போது பெயில் மூலிமா அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் என்ன டைப் இருக்கோ அப்போ வந்து நான் பெயிலபிள் அப்படின்னா கோர்ட்டில் தான் போய் பெயில் வாங்க முடியும். பெயிலபிள் அஃபென்ஸ்னால் போலீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயில் வாங்கிக்கலாம். ஸோ 479 இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் மல்டிபிள் கேசஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து கோர்ட் வந்து அவர் பெயில் மூலிமா ரிலீஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் அந்த டிடென்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த அஃபென்ஸுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அந்த அஃபென்ஸுக்கு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு 3 yearsனால் இப்போ ஆப்வியஸாக வந்து அந்த 3 years எக்ஸிட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து 1/3 1/2 போட்டாங்க, பட் ஆனால் சில டைம் ரீசன் ரெக்கார்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனால் பெயிலுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது மேக்ஸிமம் என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதையும் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.